கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1185 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119 147 இப்படி சொல்லுகிறது: அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். அதிகாலையிலே எழுந்து சத்தமிட்டேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஆயத்தமாகி வந்து நிற்பது சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் ஒன்று. ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற பிள்ளைகளை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளின் ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்வது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆபத்தான, இக்கட்டான, நெருக்கமான சூழ்நிலைகளால் சூழப்படுகிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிற மகனே, மகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அதிகாலையிலே நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பொழுது ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் உங்களை தேற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை, 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 ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நெருக்கடியை, இக்கட்டுகளை, பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களா? இன்று முதல் காலையில் எழும்பினவுடனே ஆண்டவரை தேடுங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா நெருக்கங்களுக்கும், பயங்களுக்கும் விலக்கி என்னை காத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுங்கள். உங்கள் இக்கட்டுகள், உங்கள் நெருக்கங்கள் மாறும்படியாய் தேவனிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகள், தேவனுடைய வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆண்டவருடைய வசனம் தேற்றுகிறதாய் உங்களுக்கு வரும். இந்த வசனத்தின் மூலம் உங்கள் பிரச்சனைகளை தேற்றிக் கொள்வதற்கு ஒரு தைரியம் கிடைக்கும். இக்கட்டுகள், நெருக்கடிகள் மாற ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.